அடுத்தது சுதர்சன பதில்களுடைய பயன்பாடுகள் என்று நினைக்கிறேன். இந்த சுதர்சன பதில்களை பாடத்திட்டமாகவே கொண்டு பாடம் சொன்ன பெரியோர்கள் உங்களுடைய அபிப்பிராயங்களை ஒரு சில நிமிடங்கள், நான் நிறைய பேர் இருக்கான்னு நினைக்கிறேன், 10 பேர் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன், 7 பேர் இருப்பா நிச்சயமாக, ஆளுக்கு ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு 5 நிமிடங்களுக்குள்ள அதுவே என்ன வீட்டி இலக்கணம் இருக்கு, இதுக்கப்புறம் பரிசு விளங்கப்பட வேண்டும். எல்லாரும் வெளியூர்லேருந்து வந்தவா தான். அதனால் நம்ம அவர்களுடைய பெரும்பாலும் சென்னை மேலே பாண்டிச்சேரி பல ஊர்களேருந்து வந்தவா, இருக்கிற ஊர்களிலிருந்து வந்திருக்கிற அவர்கள் ஆகையாலே நாம் வெகு நேரம் எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுடைய மங்களாதான் அவர்களுக்கு தோற்றிய இந்த பாடம் சொன்னபோது அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் மற்ற விஷயங்களை திரும்பி தேவராசிக்கிறேன். முதலிலே ரசன் சுவாமி வார்த்தை சொல்லியிருந்தேன். அவர் உபன்யாசத்தை எழுந்துள்ளார். அடியன் ஒரு 2 வார்த்தை சொல்லிருக்கேன். அடியனும் 3 இடங்களில் பாடம் சொன்ன அப்படின்னாலே அடியன் உண்மையிலே நடந்த ஒரே ஒரு நிகழ்வை தான் தெரிவிக்கிறது. ஒரு 3 வாரங்களுக்கு முன்பா இந்த திருநாரணை என்று சென்ட் ஜோசப் காலேஜிலே சம்ஸ்கிருத விபாகத்திலே அத்தியட்சராக இருந்தவர். அவர் அடியனுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். தாயார் சந்நிதியிலே உயரமான ஒரு இடத்திலே தூணிலே பகவத்கீதையிலே நீ வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்றால் பகவத்கீதையை சக்தியை வழிபட சொல்லி உள்ளது, சிவனை வழிபட வேண்டும். பகவத்கீதை என்ன சொல்லியிருக்கா? சக்தியை சிவனை வழிபட வேண்டும் என்று நம்ம ஸ்ரீரங்கநாச்சியார் சந்நிதியிலே ஒரு வச்சிருக்கேன். கொண்டு வர மறந்துட்டேன். நம்ப மாட்டார் சொன்னா அதிகம். அவர் தகவல் அடி போட்டோ எடுத்து அனுப்பிச்சார். நீ என்ன பண்ணலாம்னு கேட்டார். இது பார்த்து அதை எடுக்கிறதுக்கு வழி பண்ணுவோம் அப்படின்னு பதில் அனுப்பினேன். அது உத்தமரான உபன்யாசம் 7ஆம் நாள் இந்த செய்தி வழியை வந்து திரும்பி 8ஆம் நாள் கடைசி உபன்யாசம். கடைசி நாள் உபன்யாசம் முடிந்து அப்படியே நான் ஆத்துக்கு வரும்பொழுது சந்நிதி வழியாக தான் வந்தேன். கிழவாசல் வழியாக தான் வந்தேன். வடபூர் வழியாக தான் வந்தேன். இதே இவர் தாயார் சந்நிதி வாசல் இவரை பார்த்துட்டேன். இவரை கேட்டேன் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். அவர் அழைத்து கொண்டு போய் காட்டினார். அது வசனமாக இருக்கு போனார். வந்தார். பார்க்கலாமே பார்க்கதானே என்ன பண்ணணும், நம்ம மேற்கொண்டு தவால் எழுதணும், ஜேசி கொடுக்கணும், அதெல்லாம் அப்புறம் தானே போய் பார்த்தேன். அணியனே ஏறி குச்சி அதை பிச்சு உடச்சிட்டேன். அணியனே பிச்சு உடச்சிட்டேன். உடச்சிட்டு கொண்டு வச்சுக்க என்ன காட்டணும் வச்சு நீங்க மறந்து போயிடுது. ஏன்னா இந்துக்காரன் நம்ப மாட்டேன். நீ புடிச்சவங்க நீ வந்து தேவதானம் வேண்டாதான் பூஜை சொல்லிட்டு வந்துருக்காரு காட்டணும். ஏன்னா எனக்கு இப்படியாக இதை உடனே இதை அப்படி இப்படி செய்தேன்னு சொல்லிட்டு அந்த தேவபெருமான் வந்து ஒரு ஊனரசிம்ம சுவாமிக்கு போன் பண்ணினேன். அவர்கிட்ட தெரிஞ்சேன், அப்புறம் சுவாமிக்கு தெரிஞ்சேன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொன்ன பொழுது அவர் உடனே என்ன பண்ணார், அதை அனுப்புனார். ஏன்னா அவர் அடியை போட்டோ எடுத்து அமைச்சிருந்தார். அதை அமைச்ச அடியனுக்கு அவ்வளோதான் தைரியம், அதுக்கு மேலே தைரியம் கிடையாது. ஆனால் அவர் எப்படின்னா அவருடைய வழக்கம் என்னன்னா எப்பொழுதுமே அவருடைய வழக்கம் என்னன்னா யாரை கண்டிச்சாலும் அவர் நேரிலே யாரை கண்டாமோ அவரை நேரிலே போன் பேசிடுவார். இன்னாரு நீ யாருன்னு அவர் பார்க்க மாட்டார். அவர் புத்தூர் சுவாமியுடைய இது எதுக்கு சொல்றேன்னா அடி இப்படி பண்ணியதுக்காக என்னன்னா சுதர்சன பதில்களை படித்திருந்தபடியினாலே தான் அடி இந்த படிக்கலைன்னா நீங்களோட தைரியம் வருமானா வராது. ஆனா அடியனை காட்ட அவர் தான் தைரியசாலி. அவர் என்ன பண்ணுவாருனால் யாரையாவது புரிந்து யாராவது சம்பிரதாய விரோதமாக ஏதோ ஒன்று பேசினாலோ எழுதினாலோ அன்னி ராத்திரி கூட அவருக்கு கண்டனை எழுதின பிறகுதான் அவர் ராத்திரி தூங்குவார். ஊனரசிம்ம சுவாமி தேவபெருமான் அடியன் எப்படின்னா 4 மாசம் 6 மாசம் மெதுவாக தான் கண்டனம் எழுதுவேன். சாவகாசமா மெதுவா ரொம்ப தாமதமாக அடியன் எழுதுறதுக்கு. ஆனா அவர் என்ன பண்ணுவாங்க, அகிலாரம் பிளாக் ஸ்பாட்னு வச்சுட்டு இருக்காரு. அன்னி ராத்திரி கண்டனம் எழுதாம போய மாட்டார். உதாரணத்துக்கு சமீபத்தில் அந்த ஒரே ஒரு செய்தி சொல்றேன். இந்த தாமோதர தீட்சிதர்னு ஒருத்தர் இருக்கார். நீங்களாம் கேள்விப்பட்ட பல பேர் கேள்விப்பட்ட பசுப்புரசித்தராக ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் அப்படின்னு எல்லாம் இருக்கார். அவர் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி திருமணங்காப்ப அர்வாசியம் எதிரமான காலத்துக்கு முன்னாடி கிடையாது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வைக்கம் கிடையாது அப்படின்லாம் பேசினார். நிறைய பேர் சில பேர் அடியை கூட பார்வைட் பண்ணுவான். பண்ணிங்க அடி இன்னும் கண்டாரம் எழுதலை. ஆனால் இவர் என்ன பண்ணினார், மற்ற பேர்லாம் சொல்லிட்டே இருந்தா அவள் எழுதிருக்கான்னு சொல்லிட்டே இருந்தா, இவா கூட ஏதோ எழுதுன்றதா முகம் வேண்டாம். அவர் நேராக அவருக்கே ஃபோன் போட்டார். நேரில் ஃபோன் பண்ணி கண்ணனுக்கு நேரிலேயே இதே மாதிரி தான் அவர் இப்படி நேரிலே சென்று கண்டித்த கிட்டத்தட்ட 5 அவர் எழுதின தபால் என்ன 5 தடவை உயிர்வைப்பு சொல்லும் பத்திரிகையிலே வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லை, இதே மாதிரி தினமலரில் தவறாக இருந்ததுன்னா நேராக தினமலர் ஆஃபீஸுக்கு போயிடுவார். இந்த தினமலரில் கிட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீகத்தை பற்றி எழுதும்போது வைரம் ராஜகோபால்னு ஒருத்தர் எழுதுவார்.
அவளை நேரில் இங்கிருந்து புறப்பட்டு சென்னை, அவர் எங்க கும்பகோணம் தாண்டி உப்புலி இது திருவண்ணாமலை பக்கத்துல இருக்க, இங்கிருந்து சென்னைக்கு போய் அவள் நேரில் பார்த்து கண்டாங்க. இதே மாதிரி அக்னிஹோத்திர தாத்தாச்சாரி ராமாதாச்சாரிக்கு நேரில் போய் வேண்டி சொல்லிருக்காரு. நம்ம வாயார் சொல்லி இங்க எழுதுறதுங்கிறது வேற. அவ்வளவு தைரியசாலி. இதற்கு காரணம் என்னன்னா சுதர்சன பதில படித்ததுதான். சுதர்சன பதில் நம்முடைய சுவாமியுடைய பத்திரிகை வாசித்து தான் அவருக்கு இப்படி ஒரு தன்மை ஏற்பட்டது. அந்த சுதர்சன பதிலுடைய பயன்பாடு இதுதான். இது மற்றவர்கள் அவர்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கலாம் என்று பிரார்த்திக்கிறேன். முதல் வார்த்தை சொல்லலாம், காட்ட சொல்ல மாட்டோம். ஏதோ சுவாமி இங்கிருந்து தெற்க தச்சநல்லூர்ல போய் சிவசமதி பாடம் நடத்தினார். தச்சநல்லூர்னா எங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்னா, தச்சநல்லூர்ல நிறைய ஓலை கிடைச்சதுன்னு உபயோகிச்சு எழுதியிருக்காரு. ஆயிரமான ஓலை சரிதானே, ஆயிரமான ஓலைகள் தச்சநல்லூர்ல இருக்குன்னு எழுதியிருக்காரு. அந்த ஊர்ல போய் பாடம் சொல்லிட்டு வந்தார் சுவாமி. எங்கள் தேசிய உற்சவத்துக்கு போயிருந்தேன். புரட்டாசி மாதம் ஞாபகம். திருவண்ணாமலை உற்சவத்துக்கு ஆழ்வார்மலை போயிருந்தேன் உதய சமயத்தில். இந்த சமயத்தில் தச்சநல்லூரில் பாடம் சொல்ல முடியுமா கேட்டனால ஒரு விஷயம் திருப்ப இந்த தேவதாந்திர பஜனை பற்றி தான், அந்த பஜனை பற்றி தான் பேசணும்னு நினைச்சேன். இது அடியாருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். இந்த தச்சநல்லூரில் போய் பாடம் சொன்னேன். புத்தூர் சுவாமியுடைய அந்த புத்தகம் சுவாமி பதிவிச்சது, அதை வச்சு தான் பாடம் சொன்னது. முக்கியமான கேள்விகளாக பார்த்து பல கேள்விகள் எடுத்து ஒரு 10 நிமிஷம் இப்படி ஒரு 1.25 மணி நேரம் அந்த சமயத்தில் எல்லாம் கேட்டுட்டா. ஆனால் கடைசியில் எல்லாரும் திரும்ப ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அங்கே தேவதாந்திர பஜனைன்னா ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன், இப்போ குலதெய்வம் இருக்கே என்ன பண்ணுறது, இப்படின்னு திரும்ப எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. சுவாமி பல விஷயங்களுக்கு தெளிவுபடுத்தி நமக்கு கொடுத்துருக்கா. அங்கே நமக்கு பதிவிச்சது 225 230 கேள்விகள் தான். அதை தவிர இன்னும் 100கணக்கான கேள்விகள்லாம் பதிப்பிச்சிருக்கா. ஆனால் திரும்ப இந்த தேவதாந்திர பஜனம் ஏன் பண்ணக்கூடாதுங்கிற இந்த சந்தேகம் தான் வருது. அது எவ்வளவு என்ன தெரியறதுன்னா, எவ்வளவுதான் அது உபதேசம் பண்ணினாலும் இது போக்குறது ரொம்ப பெரிய கஷ்டம்னு தெரியுது. ஒன்றும் தேவம் பதியத்தில் முக்கியமாக அதுதான் எடுத்து காட்டுறாரு. சம்சார சம்பந்தத்துக்கே காரணம் இந்த தேவதாந்திர பஜனம் தான், அதுதான் முதல் காரணம்னு எடுத்து காட்டுறாரு. அது ரொம்ப ஒரு வருந்தத்தக்க விஷயம். நம்முடைய சம்பிரதாயத்தில் இது எப்படியாவது நம்ம இதை நம்ம சொல்ல போகிறோம்னு தெரியல. தைரியமாக நம்ம மற்ற தேவதைகளை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ ரொம்ப பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பிராமணர்களாக இருக்கட்டும் அபிராமணர்களாக இருக்கட்டும் இந்த வித்தியாசம் இல்லாமல் கிட்டத்தட்ட அடியை பார்த்த வரைக்கும் ஒரு 80% 90% வரைக்கும் ஏதோ தேவதாந்திர சம்பந்தம் இருக்கும். அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். இத்தனை சம்பிரதாயத்தில் நமக்கு இவ்வளோ பெரியவர்கள் இதை எடுத்து சொல்லி எத்தனை நேரத்தில் அதை கண்டிக்கணுமோ அத்தனை கண்டிஷன் கூட இன்னும் யாரை கேட்டாலும் எனக்கு ஏதோ ஒரு குலதெய்வம் இல்லை, அந்த அம்மன் கோயில் போகிறேன், இந்த இடத்துக்கு போகிறேன். இது தவிர பொது வழிகளில் கேள்வி கேட்கும்போது கூட அதுக்கு பெரியவர்களாக இருக்கிறவங்க கூட தைரியமாக பதில் சொல்ல மாட்டேங்கிறான். பண்ணக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க காட்டியிருக்கா, மற்ற தேவதைகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறத புத்தூர் சுவாமி எவ்வளவோ எடுத்து காட்டியிருக்கார். ஆனால் அதை மற்ற பேர்கள் வந்து அந்த தைரியமாக பெரிய சுவாமிகள் தான் அவர்கள்லாம் கூட. ஆனால் அந்த தேவதாந்திர பஜனம் பண்ணக்கூடாது தைரியம். மற்றவா என்ன வேணா பண்ணிது. இது ஸ்ரீ வைஷ்ணவர்கள். மற்றவா அவ தெய்வங்களை வணங்கிக்கிட்டு என்ன வேணா பண்ணிக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மற்ற தேவதைகளை வணங்கக்கூடாது. அது வணங்கினா அது போல ஒரு பெரிய கெடுதல் கிடையாது. அது வந்து என்னன்னா பதிவிரதா தர்மத்துக்கே அது நேர விரோதமா ஆகுது. இந்த விஷயத்த தைரியமா பல பெரியவர்கள் சொல்லணும். அதை புத்தூர் சுவாமி ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்கார். பல கேள்வி பதில்கள் அதை ரொம்ப தெளிவா எடுத்து காட்டியிருக்கார். அந்த சந்தேகம்னா எல்லாருக்கும் திரும்ப வந்துட்டே இருக்கு. அதை எப்படியாவது பெரியவர்கள் வந்து கண்டிப்பா அதை பல இடங்களில் சொல்லிதான் அதை புரிய வைக்கணும். இது ஒரு அனுபவம். ஆனால் இதை தவிர நிறைய விஷயங்கள் இப்போ பரத்வ நிர்ணயமா இருக்கட்டும், அதே போல தத்துவத்திரைய விஷயங்களா இருக்கட்டும், இதை பற்றிலாம் நல்ல ஆர்வமாக கேள்விகள் கேட்டால் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. புத்தூர் சுவாமியுடைய அந்த ஒரு முயற்சியானது பல பேருக்கு சென்றடைந்திருக்கிறது நமக்கு தெரியுது. அது மேலும் இப்போ இந்த அவருடைய சதமான உற்சவ வைபவ சமயத்தில் இன்னும் நன்னாவே அதை போய் பல பேருக்கு சேர்ந்தது. அதுக்கு முக்கியமாக புத்தூர் பாலாஜி சுவாமியும் அவருடைய புத்தூர் சுவாமியுடைய குடும்பத்தார்களும் பல முயற்சிகள் எடுத்து இந்த வைபவத்தை ரொம்ப அழகாக கொண்டாடினாங்க. நிறைய பேருக்கு போய் சேர்ந்ததுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் போய் சேர்ந்தது 5% 10% கூட இல்லை. மொத்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அடியார்கள்னு பார்த்தோம்னா அந்த மொத்த கூட்டத்தில் நாம் போய் தொட்டிருக்கிறது ஒரு 5% 10% தான் நம்ம தொட்டிருக்கோம். இன்னும் நம்மால போய் சேராமல் இருக்கக்கூடியவர்கள், விஷயங்கள் சேராமல் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கா. அதை நாம் பல முயற்சிகள் பண்ணி அது எல்லாருக்கும் போய் இந்த விஷயங்கள்லாம் தெரியணும். ஏன்னா இந்த வம்சத்தில் இந்த குலத்தில் பிறந்தும்
நாம் இது தெரிஞ்சுக்காம இருந்து என்ன பிரயோஜனம்? பெருமாள் இப்போ மற்ற தேவதைகளை வணங்க போனார்கள் இருக்கிறார்களோ சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள், இல்லை உலக விஷயங்களே மடி கிடக்கிறவர்களாக இருக்கார் சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அவர்கள்லாம் எம்பெருமான் எதுக்காக இந்த குளத்தை பிறக்க வச்சான்? அவனுடைய திருவுள்ளம் இந்த குளத்தை பிறந்தா கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருக்கணும், சம்பிரதாயத்துக்காக உடைக்கணுங்கிறதுக்காக இந்த குளத்தில் பிறக்க வச்சான். வேற வெளி விஷயத்தை பண்ணுறதாக வேற குளத்தில் பிறக்க வச்சிருப்பானே. அவனுடைய திருவுள்ளத்தினால்தானே இந்த குளத்தில் வந்து பிறந்திருக்கோம், ஜாயமான கட்டாட்சம் ஏற்பட்டு. அதை பெற்றும் இழந்து போகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கார்கள். அது ஏன் அப்படி இழந்து போகணும்? அதுக்கு நம்மளால முயற்சிகள் என்ன பண்ணணும்? அது பெரியவர்கள்லாம் வழிகாட்டி அதை பண்ணுறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும் தோன்றது. அந்த விஷயத்தை பதிவு ஆழ்வார் ஜிஎஸ்டி டிகிரேஷன் ஜிஎஸ்டி டிகிரேஷன் சுவாமி ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறார். அங்கே அருள்பாகத்தை அடியனுக்கு தத்துவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சுவாமி வழியிருக்கிறார். சுதர்சனர் வந்து எழுதுகிற அந்த புஸ்தகமானது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய சாரமான அர்த்தங்கள் எல்லாவற்றையுமே தொகுத்து ஒரு புத்தகமாக வெளிவந்த ஒரு பதிப்பு. அதிலிருந்து மிகவும் முக்கியமான சில கேள்விகள் அப்படின்னு எடுத்து சுவாமி அதை அழகா வெளில வச்சிருந்தார். ஐயனுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, எல்லா இடங்களிலேயும் குறைகள் இருக்கின்றன. அந்த குறைகள்னா ஏன் வந்தது அப்படின்னா, அஞ்ஞானத்தினாலே தான் அந்த குறைகள் வருகின்றன. சரியான ஞானம் தக்கவர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவர்கள் தாங்களே அந்த குறைகளை எம்பெருமானுடைய கிருபையினால குறையை விட்டு நீங்குகின்றனர். அவர்களை விட்டு குறை அந்த நீங்குகிறது. அப்படி அந்த சரியான ஞானமானது வந்துவிட்டாலே எல்லாம் தானா சரியாகிறது. அந்த சரியான ஞானமானது எப்படி உண்டாகிறது அப்படின்னா, தத்துவங்களை பற்றி அறிகிற வேலையில உண்டாகிறது. அதை ரொம்ப எளிமைப்படுத்தி சுவாமி பிள்ளையோகாச்சாரியர் தத்துவத்திரயம் அருளியிருக்கிறார். அதனுடைய வியாக்கியானத்திலே சுவாமி மணவாளமாமிகள் அருளுகிறச்ச ரொம்ப வேத இதிகாச புராணங்கள்லாம் ரொம்ப பெருசா சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பிள்ளையோகாச்சாரியர் உபதேசமாக ரொம்ப சுஸ்பட்டமாக அருளி செய்திருக்கிறார். அப்படி இவர் அருளி செய்ததினாலே வேத அத்தியனம் செய்வதற்கு யோகியத்தை இல்லாதவர்களும் தத்துவங்களை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த கிருபையினாலே அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதை மிகவும் எளிமைப்படுத்தியவர் சுவாமி மணவாளமாமிகள் தம்முடைய வியாக்கியானத்தினாலே. அதையும் இன்னும் எளிமைப்படுத்தி சில கேள்விகளாக, அந்த கேள்விகளின் பதில்களாக அந்த தத்துவார்த்தங்களை மிகவும் சுலபமாக சுவாமி அந்த கேள்வி பதிலே உபதேசித்திருந்தார். இனி கனியும் கிடந்துங்கிறா போல சுவாமியினுடைய இந்த கேள்வி பதில்களே எல்லா குறைகளையும் நீக்கும் அப்படின்னு அடியார் விரும்புகிறேன். அடியார் அந்த பெருமிஷ்டிக்கு புத்தூர் போகுது. அந்த புத்தூர்ங்கிற பெயர் திருச்சி புத்தூர் அக்ரஹாரத்துக்கு இருப்பதாலேயே இன்னும் 2 சர்டிஃபிகேட்களையும் நமக்கு தந்திருக்கிறது. ஒன்று ஸ்ரீ வைஷ்ணவ சுரசனம், இன்னொன்று ஸ்ரீசைல சதயாபாத்திரம். ஸ்ரீ வைஷ்ணவ சுரசனம் வெளிவந்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே ஸ்ரீசைல சதயாபாத்திரம் வெளியாக போய்விட்டது. ரொம்ப சந்தோஷம். அம்மாள் சுவாமி இங்கே எழுதியிருக்கிறது. நாங்கள்லாம் வந்து திருமணிட்டுக்கான காலத்தில் புது சுவாமியை படிச்சுட்டு அவங்க வந்து என்ன இவங்க புதுசாக சொல்லியிருக்காருன்னு அங்கே வந்து பார்க்க தொடங்கும். அப்போ அம்மாள் சுவாமிகள்லாம் ரொம்ப கருணையோடு எங்களோட கேள்விகளுக்கெல்லாம் புத்தூர் சுவாமியிடம் விடைபெற்று கொடுத்தவர். அந்த சுவாமி எங்கள் செயல்களில் பெரிய சந்தோஷம். புத்தூர் சுவாமியோட கேள்வி பதில் விஷயமா 2-3 நிகழ்ச்சிகளை மட்டும் சுருக்கமாக காலம் இல்லை, அதுக்காக சொல்கிறேன். சுவாமி சொன்னார் இதே மாதிரி ஒரு செலக்டிவ் சில கொஸ்டின்ஸ், குறிப்பிட்ட கேள்வி பதில்கள் தொகுப்பு மட்டும் வெளியிட்ட பாலாஜி சுவாமி பண்ணார். மொத்தம் வைஷ்ணவ சுரசனம்ல 15 சதகங்கள் வெளியானது. 14 சதகங்கள் ஒவ்வொன்றும் 100 கேள்விகள் ஒவ்வொன்றும், அது 1400. 15வது சதகம் சுவாமி திருவேணி தளர்வுறதுனால் அதோட பாதியில் நின்று விட்டார். இந்த 15 சதகங்களையும் அடியன் பலமுறை வாசிக்கின்ற பேர் பெற்றவன்.
எப்பப்பெல்லாம் சந்தேகங்கள் வருதோ அப்ப போய் பார்ப்பேன். இன்னும் சொல்ல போனா ஒரு இண்டெக்ஸே ஒவ்வொன்றுக்கும் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப கையில இருக்கு. ஒவ்வொரு சதகை எந்த இடத்துல எந்த கேள்விக்கு எதை பத்தி விசாரம் பண்ணியிருக்கோம் சுவாமி. அதே மாதிரி நான் சுவாமிக்கு தனிப்பட்ட முறையில் சில கடிதங்களை எழுதுவேன். எழுதி இதுக்கெல்லாம் என்ன பதில் சில என்ன லெட்டர் கடிதாசு வந்தது சுவாமியோட பாஷை. உங்க கடிதாசு வந்தது நிறைய கேள்வி இருக்கு, இதெல்லாம் சுதர்சனத்துல முழுசா போட்டு முடியாது, நீங்க எப்ப நேரம் வரோ அப்ப நான் பதில் சொல்றேன். இப்போ போறப்ப நான் 1 மாசம் 2 மாசம் என்னோட அலுவலக பணியில வேலை எப்படி கிடைக்கிறதோ அப்பதான் போவேன். அப்ப அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றுதான் பதில் சொல்லுவேன். அதே மாதிரி அப்பெல்லாம் டெலிஃபோன் கார்டு 98 1998 பீரியட் நான் எங்கேயாவது பத்திரிகைகள்ல சஞ்சிகைகள் ஏதாவது எழுதிட்டு இருப்பேன். அது குறிப்பா இப்ப கம்பராமாயணத்தை பற்றி பேச்சு வந்ததுனால சொல்றேன். அரணதிகன் உலகளந்த அரியதிகன் என்றுரைக்கும் அறிவிலும் என்ன ஒரு வரி, அதை காட்டி அறிஞ்சு கம்பன் சொல்லியிருக்காக ஒரு கட்டுரை தினபூமியில ஆன்மீக பூமியில வந்தது. சுவாமி அனுஷ்டானங்கள்லாம் முடித்து கொண்டு 11 மணிக்கு தான் ஃப்ரீயா பார்த்து தெரியும். நான் ஒரு கிராமத்துல இருந்து எனது ஊரா சுத்துற வேலை, எனது மார்க்கெட்டிங் ஒரு நாளைக்கு போன் பண்ணேன். என்ன கம்பனின் சமயம் 2வது பாகம் இருக்காங்க இருக்கு சுவாமியும். இந்த இடத்துல போய் இந்த காட்டத்துல இந்த இடத்துல பாருங்க, அதுக்கு விளக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அரணதிகன் உலகளந்த அதிகதிகன் என்று முன்னோட்டு கொடுத்திருக்கார். இவன் இப்ப அடியன்றிருக்க நரசிம்மன். இப்ப பாலாஜி சுவாமி இருக்காருன்னா ஸ்ரீசைலேச தயா பாத்திரத்தினுடைய பத்திராதிபர் ஸ்ரீவே பாலாஜி சுவாமி. அவருக்கு அந்த ஏற்றம் இருக்கு. 2 பேரும் உருவாயிட முடியுமா? அதை போலதான் இந்த இடத்துல சிவனை விட அரணை விட உலகளந்த ஹரி அவன் தான் உயர்ந்தவன் தான் கேட்டீர்கள். இப்படிதான் அதுக்கு அர்த்தம் வைக்கணும்னு சொல்றாரு. அவருக்கு ஒரு கோயிலே கேட்ட கேள்விக்கு அப்படி பதில் சொல்றாரு. என்ன சுவாமி சாதிச்ச விஷயங்கள் அவ்வளவு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 கேள்விகளை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து அதற்கான போட்டிகள் வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் மரபு புறத்தடாமை வரல அப்படின்பார். நான் சுவாமியை செய்யும்போது எனக்கெல்லாம் பெருசா சம்பிரதாயமோ பாடம் கேட்கறதோ உபன்யாசங்களோ கலாட்சியமோ கேட்கிற சூழ்நிலைகள் அடியேனிட நான் ஒரு கிராமத்துல இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டேன். அப்போ சுவாமி சொன்னார், மறந்து புறந்தடாமை இருக்கு இல்லையா, அது இருந்தாலே பொறுமானம். அதுதான் மதக்கருப்பு, அது வேணும். அது இருக்குன்னா பொறுமானது உனக்கு எல்லாம் வரும் அப்படின்னா. இது புத்தூர் சுவாமியோட கேள்வி பதில்களை அதுல வரும்போதே சுதர்சனத்துல வரும்போது நான் ஒரு இடத்துல பைண்டிங் கொடுத்துருந்தேன். அவர் ஒரு முருக பக்தன். இந்த கேள்வி பதில் சதங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எங்கேயுமே நீங்க சாதாரண வெகுஜன பத்திரிகைகளை எடுத்தா கூட கேள்வி பதில்கள் தான் முதல்ல யாரும் பாப்பா, கொஞ்சம் படிக்கவும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவர் படிச்சு முடிச்சுட்டு சொன்னாங்க, சார் ஒரு வாரம் சொல்றப்ப நான் ஒரு முருக பக்தன், இதை படிக்க படிக்க என் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டாரு. நான் ஒரு விஷ்ணு பக்தனாகவே மாறிவிட்டேன் என்பதாக சொன்னார். இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் கேள்வி பதில்களை பூரணமாக நான் சொல்றது அந்த 15 சதகங்களையும் யாராவது படித்தால் கட்டாயம் அவர்களுக்கு மனதும் புறந்தொள்ளாமை என்பது மனதில் தைக்கும். கட்டாயம் அவர்களுடைய மனதில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். சத்தியமூர்த்தி இருந்தார். அவர் எந்த கோர்ட்டு கேஸையும் உடற்பட தேடி தோக்கவே மாட்டார். எல்லாரும் என்ன எப்படி நீங்க எல்லா கேஸையும் ஜெயிக்கிறேன்னு கேட்டார். நான் சுந்தர வேண்ட பாராயணம் பண்றேன். அதை போலது புத்தூர் சுவாமியுடைய கேள்வி. ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீ கிருஷ்ணாச்சாரியா புத்தகம் எங்கேயாவது நாகூர் கருட சர்வே இடத்துலாம் கொண்டு வருவார். நீங்க எத்தனை புத்தகம் செட்டு எடுத்து போனாலும் சரி கேள்விப்பதிகள் சதகம் மட்டும் பரபரப்பான விற்பனையில் என்றைக்கும் இருக்கும். அதுக்கு அப்படி ஒரு ஆச்சரியமான இது உண்டு. இது எப்பேற்பட்ட மட்டும்னா தூரக்குறிச்சின்னு ஒரு இடம் இருக்கு கும்பகோணத்தை ஒட்டி. நம்ம முனைவராக உபன்யாசம் பண்ணியிருக்காரு. அங்க 2 பேர், அவர் பேரு ராமையா பாகவதர்னு ஒருத்தார். நம்ம சுவாமிக்கு தெரியார். ராமா அங்க புத்தூர் சுவாமி அங்க உபன்யாசம் பண்ணியிருக்காரு. இந்த ராமையா பாகவதர் என்ன பண்ணுவார், ஒரு ஆளுக்கு கல்யாணம்னா அவருக்கு பத்திரிகை கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் கொடுத்தாக்காக போய் அந்த மணமகளுக்கு ஆசீர்வாதம் மட்டும் வருவார். சாயங்காலத்துக்கு அவ வீட்டுக்கு போவார். அவர் திருப்பாவை கமிட்டியும் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார். புத்தூர் சுவாமியோடைய கேட்டலாக் இருக்கு இல்லையா, விலைப்பட்டியல். புத்தூர் சுவாமி எப்போ புதுசாக அமைச்சாலும் போன வாரம் புத்தகம் அமைச்சு இந்த அமைச்சாலும் விலைப்பட்டியலை சேர்த்து தான் அனுப்புவாங்க. அதுல ஒரு புஸ்தகத்தை உங்களது திருமண நாள் விஷயமா இந்த திருப்பாவை கமிட்டிக்கு வாங்கி கொடுக்கணும்னு போய் கேட்பார் சாயங்காலம். இப்படி அவங்க உடனே சேர்த்து அந்த புஸ்தகங்களை
அங்க உள்ளவர்களுக்கு மத்தியில அவர்களுடைய கைத்தறி பட்டுநூல் நெசவு செய்கின்ற தொழிலை கொண்டவர்கள் அவர்கள்ட்ட ஒரு கமிட்டியை உண்டாக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் இந்த புத்தகத்தை ஒரு வாரம் 10 நாள் வச்சு படிச்சுட்டு வரணும். அதே போல வைஷ்ணவ சுவசனத்தை படிக்க வேண்டும். இப்படியெல்லாம் அவர்கள் ஏற்படுத்தணும். இந்த கேள்விகளின் தொகுப்பு இருக்கு இல்லையா, அதை தான் இங்க உள்ளவர்களெல்லாம் கொடுப்பாங்க. நீலாம் பக்கத்துல சுவாமிமலை இருக்கு, திருத்திக்கு போற, திருவாரூர் இதை படிக்கிற, இந்த புத்தூர் சாமி இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கா, புத்தூர் சாமியோட இந்த புத்தகத்தை படி, இந்த கேள்விகளின் விஷயங்களை படி, இப்படின்னு சொல்லி சொல்லியா ஒரு கோஷ்டியை உண்டாக்கினார். இது புத்தூர் சாமியோட கேள்வி பதிலுக்கு ஆச்சரியமான ஒரு குணம் உண்டு. என்னன்னா, அதை படிக்கிறவர்களுக்கு கட்டாயம் மறந்து புறந்தொழாமை என்பது தானாக அமையும். சுவாமி இதுக்கு மேல யாரும் கேட்கறதுக்கே இல்லை. அடியாருக்கு ஒரு சந்தேகம் அதை ஒவ்வொருத்தர் கேட்டுப்பாரு. அதுல யார் கேள்வி கேட்டா ஊர் என்ன எல்லா விஷயமும் இருக்கும். இந்த கேள்வி தொடர்பா நமக்கே இப்படி தோணலையே அப்படின்னு இருக்கும். எத்தனையோ நீங்க வெகுஜன பத்திரிகைகள், தினமணியில் ஆகட்டும், இந்தியம் பேசுகிறதா ஆகட்டும், எல்லா பத்திரிகைகளும் அந்த விஷயங்கள் திருமானந்த வாரியாரிலிருந்து காமகோடி உடைய சொல்றது துக்ளக் பத்திரிகையில திமுக கருணாநிதியை விமர்சிக்கணும்னால ஒரு துக்ளக் சோறு இருந்தபடியே வந்ததில்லை. காஞ்சி மரத்தை விமர்சிக்காத ஒரு வைஷ்ணவ கூட வந்ததே கிடையாது. ஏன்னா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அன்றைக்கு பத்திரிகைகள் இருந்தன, இன்றைக்கு நிலை வேறு. அன்றைக்கு அவர்கள் சொன்ன விஷயங்கள், தவறான விஷயங்கள் நிறைய பிரச்சாரம் செய்யப்பட்டன. அது எல்லாத்துக்கும் ஒரு அன்றைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கும் அதுல சில பிரச்சாரங்கள் இன்னைக்கு மாறிட்டு இப்ப பத்திரிகைகள் இல்ல, யூடியூப்ல இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பொய் பிரச்சாரங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் மறுப்பதற்காகவாவது அந்த பழைய விஷயங்களை நாம் படிக்க வேண்டியிருக்கு. சில பேர்லாம் நம்மளுடைய மரியாதைக்குரிய மனிதர்களாக மாட்டு சிந்தனை உள்ளவர்கள் கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவா கூட எவ்வளவு நம்ம சம்பிரதாயத்தின் மீது தாக்குதல்களை செய்தார்கள். இன்னும் சொல்ல போனா அந்நிய படையெடுப்பின் மீது நமது கோயில்கள் எப்படி தாக்கப்பட்டோமோ அதை போன்று நமது மதத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதற்கு ஒரே ஒருவராக தனி மனிதராக நின்று சொன்னவர் புத்தூர் சுவாமி தான். வேற யாரும் நீங்க இப்பதான் பதில் சொல்றதுக்கு ரெடியாவே இல்லை. கமலநாயன் வந்து சொன்னா இந்த ஒரு விஷயத்தோட முடிக்கிறேன். ரசிகமணி டிகேசி அவரை பத்தி விமர்சனங்கள் புத்தூர் சாமிக்கு மட்டும் இல்ல, கம்யூனிஸ்ட்ல புதுவமைத்தோட ஜீவானு இருந்தார். அவர் கம்பெனியில் அடக்கால் பட்டவர். அவர் ரசிகமணி வித்தியாசம் குற்றாலத்தில் புறந்தூருக்கு உட்கார்ந்து கம்பராமாயணத்தை கிழித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா மனசாட்சி உள்ள மனிதர்கள் நிறைய பேர் சொன்னா கம்பெனி மீட்டெடுக்க வேண்டிய நிலையில் நம்மளுடைய வைஷ்ணவர்களாக நாம் இருக்கிறோம். இதுதான் விஷயம். நாட்டரசன் கோட்டையில் பாட்டரசனுக்கு சமாதி இருக்கு, அதுக்கு வேலை சிவலிங்கம் இருக்கு. கம்பெனியே அதாவது கம்பெனி ஒரு பரம வைஷ்ணவங்கிறது அவருடைய இலக்கியங்களை வைத்து நாம் இன்னைக்கு பேசுறோம். ஆனால் இறந்த ஒருவனையே மதமாற்றம் செய்து விட்டார்கள் என்பதுதான் வருத்தமான உண்மை. இனிமேலுக்கும் நாம் சும்மா எழுதக்கூடாது. நமக்கு எந்த வயது வேணாலும் இருக்கலாம். இதை கிழவழி இளமை என்னும் போய்விட்டதுன்னு நினைக்க கூடாது. எந்த வயதினராக ஆயினும், ஆனா ஸ்திரீகளாயினும் சரி, ஆண்களாயினும் சரி, எல்லாரும் நமது புத்தூர் சாமியுடைய கேள்விப்பதில் சதகங்களை பிரச்சாரம் செய்வது ஒன்றுதான் இதற்கான ஒரே தீர்வாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உபன்யாசம் செய்யும் டாக்டர் வெங்கடேஷ் ஆரம்ப காலத்தில் அவருக்கு வழிகாட்டியாக ஏதாவது ஒன்று சொல்லுமே என்று கும்பகோணத்தில் ஒரு டாக்டர் டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர் திருச்சியை சேர்ந்தவர். புத்தூர் சுவாமியிடம் மிகவும் ஈடுபாடு உடையவர். அவர்கிட்ட இந்த டாக்டர் வெங்கடேஷ் கேட்டார், அப்போ இன்னும் பண்ண வேண்டாம், இங்கே திருச்சியில் அந்தநல்லூர் முரளி இருக்கிறார், அந்தநல்லூர் முரளிகிட்ட போய் புத்தூர் சுவாமி நூல்கள் கொடுங்கோ அப்படின்னு கேட்டுப்பாங்க. அவர் கொடுப்பார். அதை பார்த்து நீங்கள்
ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் என்று சொன்னபோது அப்படியே வந்து அவனுக்கு முடிந்த நேரத்தில் அந்த இந்த இது மாத்திரம் இல்லை, மற்ற நூல்களை எல்லாம் படித்து அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நம்ம சம்பிரதாயத்தை ஈடுபாடுகிறார் என்று அவரே தெரிவித்தார். எனக்கு மிகவும் நெருக்கமானவர் தான், இதனால் தெரிவித்தேன். அதாவது புத்தூர் சுவாமியினுடைய பதிப்புகளை மாத்திரம் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பது ஒரு உதாரணம். நாங்கள் பெரிய சுவாமியினுடைய சதமான வருஷத்தை இந்த 2003 அதை திருவாரூரில் கொண்டாடினோம். அப்பொழுது அந்த திருநகிரி அத்தியாபகர் சரத்தா சின்னதுரை அவர் வந்து சொன்னார், உங்களுக்கு புத்துசுவாமியினுடைய பதிப்பு படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பாடல் மாத்திரம் இல்லை, அதனுடைய அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த திருவாடி வாசகத்துமே கடைசியா உடனாய் உரைக்க கடைசியா உடனாய் உரைப்பார்கள் தான் அதை என்ன பண்ணார், உரைப்பார்கள் தான் என்று உடன் வல்லராய் உரைப்பார்கள் பேசுவார். வல்லராய் உரைப்பார்கள் உடன் வல்லராய் உரைப்பார்கள். உடன் என்பது அர்த்தத்தை குறிக்கிறது. வெறும் பாசம் பார்த்து மாத்திரம் சொல்றது கிடையாது, அர்த்தத்தை குறிக்கிறது. அதனால நாங்கள் வெறும் பாசனம் மாத்திரம் படிக்கிறது மட்டும் இல்லை, பாசனமும் மனப்பாடம் ஆகும், உரையும் மனப்பாடம் ஆகும் என்று நினைவு திருவாழ்பொழி நிறைய பேர் 21 பேர் விலை பாடமாக நடத்தினார்கள். இப்போ மாத்திரம் சுவாமியுடைய ஒரு பெரிய திருவுருவப்படத்தை பேனரை வெளியே ரெடி பண்ணி நித்தியப்படி சுவாமி சேவிச்சு நிறைய நாட்கள் பாடம் சொன்னார். அப்படி 3 இடத்துல மொத்தம் 9 நாள் பாடம் சொன்னேன். இப்போ ஒரே இடத்துல 9 நாள் பாடம் சொன்னார். அதனால அங்கே பிரயோஜனமாக கைங்கரிகள் பண்ணி கொண்டிருக்கிறது சில வார்த்தைகள் ரொம்ப காலம் அறிவிச்சது. பதிமூணு சுவாமி நீங்கள் வீதி போயிட்டு வந்தோன்னு தொடரணும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஒரு 5 நிமிஷம் கூட ஸ்ரீமதே ராமானுஜாய பெருமாள் கோவிலே அடியனுக்கு சுவாமியுடைய அனுகிரகத்தாலே சுவாமியுடைய கேள்வி பதில்கள் எடுக்கும்படி அவருக்கு ஆசை கிட்டிட்டு இந்த கேள்வி பதில்கள் அவசியமே என்ன என்று நான் பார்த்தவானால் சம்பிரதாயத்திலே அன்று தொட்டு இன்று வரையிலே பிற்காலத்திலும் கூட பரத்த அபகாரிகள் முக்கியமாக நம்ம சம்பிரதாயத்தை எதிரில் இருப்பவர்கள் யார் என்றால் பரத்த அபகாரிகள். பரமா இருக்கும்படியான பெருமானுடைய பரத்துவத்தை மாற்றி சிரித்து கூறுபவர்கள். அவர்களையெல்லாம் திருமண பிரான் தன்னுடைய சிசுத்திகளாலே உரை இல்லாதவராக இருந்து கலைந்தார். அதுபோல நம்முடைய புத்தூர் சுவாமி தன்னுடைய கேள்வி பதில்கள் மூலமாக பரத்துவத்தை பலகாலம் நிலைநாட்டி நமக்கெல்லாம் தெளிவுபடுத்தினார். லோகத்திலே மக்கள் எல்லாம் தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வாசி அறியாமல் தான் தகரத்தையே தங்கம் என்று மருள் கொண்டு சென்று பற்றுகிறார்கள். ஆனால் உண்மையான தங்கம் எது என்று பரத்தும் கொண்ட தெய்வம் யாது என்று தன்னுடைய கேள்விகள் மூலமாக ஒவ்வொரு இதழிலும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டினார் நம்முடைய புத்தூர் சுவாமி. எல்லோரும் பிரசித்தமான திருமலைக்கு சென்றால் திருமலையிலே மதுரையிலே இருப்பது பெருமாளாக இருந்தால் கருடன் தானே இருக்க வேண்டும்.
அங்கே சிங்கங்கள் தானே இருக்கிறது. ஆகையால் உள்ளே இருப்பது வேறு தெய்வம். திருமலையப்பனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணப்படுகிறது. வில்வார்ச்சனை எம்பெருமானுக்கு உண்டா? ஆகையால் அங்கு இருப்பது வேறு தெய்வம் என்று பரம்பொருளான ஸ்ரீனிவாசனை வேறு தெய்வமாக அவருடைய பரத்துவத்தை அபகரித்து திரித்து பலபடியாக கூறி வந்தார்கள். எல்லாவற்றையுமே தன்னுடைய கேள்விகள் மூலமாக சுவாமி அவர்கள் நெற்றிலே அளித்தால் போலே அதற்கெல்லாம் தெளிவான பதிலை ஒருவர் நிகழ்கிற போல கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் அடிமுடி தேடிய கதை என்ன, மற்றபடி அந்தந்த சைவ புராணங்களிலே சல புராணங்களில் இருக்கபடியான கதை என்ன, எல்லாவற்றையுமே ஆணித்தரமாக மறுத்து பரத்தொக்கை நிலைநாட்டின ஒரு பிரானாக, புத்தூர் பிரானாக நம்முடைய சுவாமி எழுந்தருளி இருந்தார். அப்படிப்பட்ட சுவாமியுடைய கேள்விகள் உள்ள வரையிலே பரத்வத்தை ஒருவராலும் அசைக்க முடியாது. ஆகையால் எம்பெருமான பரத்வமாக நிலைநிற்க வேண்டுமானால் அதற்கு புத்தூர் சுவாமியுடைய கேள்விகள் சூரியன் பரியந்தம் நிற்க வேண்டும். அப்போது எம்பெருமான பரத்வமானது நிலை நிற்கும் என்பது சின்னமான ஒன்று. அப்படிப்பட்ட இந்த கேள்வி பதில்கள் எல்லோர் கையிலும் திகழ வேண்டும். சற்று முன்பு அறியப்பட்ட சுவாமி தெரிவித்தார், இந்த கேள்விகள் அச்சிட்டவர் முருக பக்தர் மாறினார். ஏனென்றால் பரத்வத்தை அத்தகைய ரீதியிலே நம்முடைய கேள்விகள் மூலமாக புத்தூர் சுவாமி ஸ்தாபித்து கொடுத்திருக்கிறார். எல்லோரும் இந்த கேள்விகளை பலவாறு திரும்ப திரும்ப வாசித்து சொருப ஞானத்தையும் பரத்வ ஞானத்தையும் உபாய ஞானத்தையும் அர்த்தமண்ட ஞானத்தை பெற்று வளம் வர வேண்டுமா பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதி ராமானுஜாயம். சுவாமி திருமாளிகளுக்கு ஒரு அடிப்படைந்த விண்ணப்பம். எல்லோரும் ஆசைப்படுகிறபடினாலே சுதர்சன பதில்கள் 15 சதவீதத்தையும் சீக்கிரமாக பதிப்பித்து விடும்படியாக அனைவரின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். பிரதேசம் தொடங்குகிற பொழுது எல்லார் கையிலும் சாமியோட படம் இரண்டு நிமிடங்கள் அமைதியாக இருக்கும்படியாக பிரார்த்திக்கிறோம். சுவாமிகள் அதாவது இந்த நூற்றாண்டு விழாவிலே சுமார் ஒரு 300 பேர் நித்தியப்படி புத்தூர் சுவாமி நினைச்சே ஆகும்படியான சில காரியங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அது போலவா வேற அவ நினைச்சே ஆகும்படியா சில காரியங்கள் பண்ணியிருக்கோம். அதுல இப்ப அந்த வீதிக்கு புறப்படுற பொழுது ஒரு சுவாமியுடைய அந்த ஒரு சின்ன படம் இருக்கு. அது ஒரு 50 பேர் கொடுக்கலாம்னு அது தொடங்கும் போது கையில் வச்சுக்கோ. அப்புறம் பஜனை பண்றோம், பஜனை பண்ணிட்டு அதை இது பண்ணிவிடலாம். அதுக்கப்புறம் வேணாலும் பண்ணிக்கிறோம், பெற்றுக்கலாம். என்ன தெரிவிக்கிறேன் தாசன்.